போராட்டம் நீர்த்து போவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டார்கள். ஆனால் அதில் ஏற்பட்ட எரிச்சல், அதில் ஏற்பட்ட கோபம், ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்ற நிலையை உருவாக்கியது நம்முடைய உள்மனது. அந்த அடிப்படையிலே இந்த ஆட்சியாளர்கள் வருவதற்கு நாமும் துணை புரிந்தோம். ஆனால் 505 வாக்குறுதிகள் ஜாக்கோஜியோ போராடுகின்ற போது அந்த போராட்ட காலத்திலே அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதல்வர் அவர்கள் களத்திற்கே வந்து நாங்கள் இருக்கிறோம், கவலைப்படாதீர்கள், நாங்கள் அடுத்து ஆட்சிக்கு வருவது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்படி வருகின்ற போது அந்த ஆட்சியிலே முதல் கோரிக்கையாக உங்களுடைய கோரிக்கை புதிய ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்படும், கவலை வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு பறிக்கப்பட்ட சரண்டர் விடுப்புக்கான ஊதியம் ஆட்சிக்கு வந்தவுடனே வழங்குவோம், கவலை வேண்டாம். போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு வழங்க வேண்டிய அகவலைப்படி நான் ஒவ்வொரு மாதமும் நீண்டு கொண்டு போகிறது. கிட்டத்தட்ட இன்றைய நாளிலே சென்றம் அடித்தாச்சு, 100 மாதங்களை கடந்தாச்சு. அவர்களுக்கு அந்த அகவலைப்படி வழங்கவில்லை. அவர்களுக்கான அகவலைப்படியும் நாங்கள் முழுவதுமாக நிலுவையோடு வழங்குவோம் என்று சொன்னார். இதெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஆகா, எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போதே இவ்வளவு வாக்குறுதி கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, தேர்தல் கால வாக்குறுதியில 505 வாக்குறுதியை போட்டு புக்லெட்டா போட்டு நமக்கு கொடுத்திருக்காரு. நிச்சயமாக இவர் வந்தா செய்வார்னு சொல்லி வாக்களித்தோம். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நிறைவாய் சட்டமன்றத்தில் கூசாமல் சொல்றாங்க, நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை 85% நிறைவேற்றி விட்டோம். 85% நிறைவேற்றிட்டீங்க. ஆனால் இருக்கக்கூடிய 15% யாருக்கான கோரிக்கைகள்? அரசு ஊழியர் கோரிக்கை, ஆசிரியர் கோரிக்கை, ஓய்வூதியர் கோரிக்கை, சத்துணவு ஓய்வூதியர் கோரிக்கை, சத்துணவர்களுக்கு காலமுறை ஊதியம் வேண்டும் என்ற கோரிக்கை, அரசு பணியிலே அவுட்சோர்சிங் நியமனம் கூடாது என்ற கோரிக்கை, ஒப்பந்த தொழிலை நாங்கள் ஊக்குவிக்க மாட்டோம் என்று சொன்ன கோரிக்கை, இவையெல்லாம் இன்றைக்கும் நிலுவையில் நீர் மூட்ட நெருப்பாக கலந்து கொண்டிருக்கிறது எங்கள் மனதிலே. 2026 அதற்கு விடை காண வேண்டும். தேர்தல் வாக்குறுதியில் சொன்னால் இதெல்லாம் செய்யாம நீங்க வாக்குறுதியில் சொல்லாம பல விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கீங்க.